பிரபலமான மக்கள் சிந்தனை மாத இதழ் அகில இந்திய பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் சங்கம் சார்பாக பத்திரிகையாளர்கள் அறிமுக விழா சென்னை ஐனாவரத்தில் உள்ள பிரபல SBS பார்ட்டி ஹாலில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டார்கள். மக்கள் சிந்தனை மாத இதழின் ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர், அகில இந்திய பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் எம் அன்பரசன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஸ்ரீ ருத்ராட்ச பல்கலைக்கழகத்தின் சமூக சேவைக்கான டாக்டர் பட்டம் வழங்கிய மக்கள் சிந்தனையின் துணை ஆசிரியரும் அகில இந்திய பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் சமூக சேவகர் டாக்டர் வே செல்வநாயகம் அவர்களை அகில இந்திய பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் எம் அன்பரசன் அவர்கள் மற்றும் அனைத்து பத்திரிகையாளர்களும் பாராட்டு தெரிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து நிறுவன தலைவர் டாக்டர் எம் அன்பரசன் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு மரியாதை செய்து பதவி வழங்கினார். அதில் துணை செயலாளராக பிரபல நடிகர் திரு ஏ இலியாஸ் இன்பராஜ் அவர்களுக்கு பத்திரிகையாளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. பின்பு அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். நன்றி. அகில இந்திய பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர் சங்கத்தின் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் 80% நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். மீதமுள்ள நிர்வாகிகளுக்கு வர இயலவில்லை. சில பேருக்கு உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் அவர்களும் வர இயலவில்லை. இந்த சங்கம் பத்திரிகையாளர்களுக்காக முழுக்க உழைக்கும் நம்முடைய சங்கத்தின் ஒவ்வொரு பத்திரிகையாளர்களுக்கும் நல்லதை செய்யவும் தமிழ்நாடு அரசு மூலமாக தேவையானதை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கவும் இந்த பத்திரிகையாளர் சங்கம் தொடங்கப்பட்டது. இந்த பத்திரிகையாளர்களுடைய சங்கம் ஒவ்வொருவருக்கான தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள நல்லதும் கெட்டதுமாக எது நடந்தாலும் நாங்கள் அந்த பத்திரிகையாளர் என்ற நிர்வாகிகள் முறையில் அந்த பத்திரிகையாளர் வீட்டிலும் பத்திரிகையாளர்களுடைய தேவையான நன்மைகளை செய்து அவர்களுக்கு உதவி செய்வோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதுகாப்பு இல்லை, பத்திரிகையாளருக்கு பாதுகாப்பு இல்லை சார். அரசியல்வாதிகளோ சில அமைப்புகளோ பத்திரிகை கேவலப்படுகிறாங்களோ சாத்தியாகும். அதை வச்சு சார் நம்ம பத்திரிகையாளர் ஒரு கூட்டத்துக்கு போகும் பொழுது நம்ம எதுக்காக போனோம், அந்த கூட்டத்தில் இருக்கிற செய்தியை சேகரிக்க போகிறோம். அந்த கூட்டத்தினுடைய செய்தியை சேகரித்து அதனுடைய பலன்களை நல்லதோ கெட்டதோ கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, பத்திரிகையாளருடைய கடமை இதுதான். அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, சில பத்திரிகையாளர்கள் கட்சிக்காரரிடம் போய் பழகி அவர்களுக்கு தேவையானதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் தப்புன்னு சொல்ல, நல்லதுன்னு சொல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பத்திரிகை தர்மம் இதுதான். யார் தப்பு செஞ்சாலும் யார் நல்லதை செஞ்சாலும் போட வேண்டியது நம்ம பத்திரிகையாளருடைய கடமை. அதை நான் செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன்.